ஹாய் காய்ஸ், என்னோடய 4th மந்த் ப்ரெக்னென்சி அப்போ எனக்கு டெங்கு ஃபீவர் வந்தது. அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப தலை வலிச்சிச்சு. அதுக்கப்புறம் கை கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணினா கூட அதை முழுசாக பண்ண முடியாமல் அப்படியே உட்காரவும் படுக்கவும் இப்படியாவே இருந்துச்சு. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நானும் ஓகே இது சரியாயிடும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஃபீவர் வர ஆரம்பிச்சிச்சு. லைட்டாக வந்த ஃபீவர் தான். அப்புறம் போக ரொம்ப வந்துருச்சு. அப்புறம் ரொம்ப வாமிட் வந்தது. சரி இப்படியே விட்டால் சரி வராதுன்னு சொல்லி நான் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுவோன்னு டாக்டர்கிட்ட கால் பண்ணி, இந்த மாதிரி டாக்டர் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, இது டெங்குக்கு உள்ள அறிகுறி மாதிரி இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. வந்து செக் பண்ணும்போது அது டெங்குன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 1 வீக் இருக்கும். நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். பிளேட்லெட்ஸ் கவுண்ட்ஸுன்னு பார்த்தா அது 1,72,000லேருந்து 1,15,000 வரை வந்து அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கூடி 1,34 வரை வந்துச்சு. பிளேட்லெட்ஸ் வந்து நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணேன்னா, மாதுளப்பழம், அப்புறம் முக்கியமாக கிவி பழம், அப்புறம் இளநீ இதெல்லாம் தான் மாறி மாறி குடிச்சிட்டே இருந்தேன். அதுவே நல்லா ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆனால் அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் குத்துறனால மாறி மாறி இந்த கையும் அந்த கையுமே நல்லா பல்ஜாகி போயிருந்துச்சு. அதுதான் ஒன்று. மற்றபடி எனக்கு 4 மந்த்துங்கிறனால பேபி நினச்சி தான் எனக்கு கவலையாக இருந்துச்சு. நமக்கே உடம்பு இப்படி இருக்குது, அந்த பேபி அங்கே என்ன பண்ணுதோ அப்படின்ட்டு. ஏன்னா வயிறுலாம் எனக்கு நல்லா ஒட்டி போன மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னாங்க, டிஸ்சார்ஜ் ஆகி போனதுக்கப்புறம் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலான்னு. ஸோ ஸ்கேனெல்லாம் பண்ணி பார்த்தோம், எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் இதனால் டெலிவரியில் எதுவும் ப்ராப்ளம் ஆச்சா அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி போடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.